சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பிருக்கு? வணக்கம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். குறிப்பாக 19 திட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ரூபாய் 17,616 கோடி முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரூபாய் 51,157 கோடி முதலீட்டில் 28 புதிய திட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் குறிப்பாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக இந்த திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். செம்காப் உள்ளிட்ட 47 நிறுவனங்களின் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்று நடைபெறுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு முதலீட்டு மாநாட்டு மூலமாக 1,06,803 நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தமிழ்நாடு அமைச்சர் தற்போது தொடங்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.